இப்போ நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கேன். மதுரையிலே ஏவி பாலம். இந்த பாலம் பாருங்க எவ்வளோ லைட் போட்டிருக்காங்க. இந்த பாலம் வந்து ரொம்ப பழமையான பாலம், கல் பாலம் சொல்லுவாங்க. கற்களை கொண்டே கட்டப்பட்ட பாலம் ஏவி பாலம். ஆல்பர்ட் விக்டரி பாலம் சொல்லுவாங்க. அதாவது இது எப்படின்னா, இந்த பாலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகை ஆற்று அந்த கரையிலேருந்து இந்த கரையில் கடக்க முடியாது. கடக்க முடியாத நேரத்தில் அன்னைக்குள்ள கலெக்டர், அதாவது இது பிரிட்டிஷ்கார ஆட்சியில் கட்டப்பட்டது. பல நூற்றாண்டுகளே கடந்து நிற்கிற இந்த பாலம் இன்னைக்கு. அதுக்கு பேர் கல்பாலம். இந்த பாலத்துக்கு இணையாக இன்னைக்கு எந்த பாலமும் எங்கேயும் இங்கே கட்டப்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு கல்லை கொண்டே கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக கல்லுலேயே கட்டியிருப்பாங்க. நீங்கள் இந்த பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாலத்தில் தான் இப்போ நிற்கும். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வைகை ஆற்று தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க கீழே. இது வைகை ஆற்று கரையில் குறுக்க கட்டப்பட்ட பாலத்தில் தான் இருக்கும். அந்த பாலத்துக்கு தண்ணி எவ்வளோ அழகாக போகுது பாருங்க. பாருங்க தண்ணி வர அழகா பாருங்க. எதுக்காக இந்த தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் சித்திரை பெருவிழா, சித்திரை மாதம் கொண்டாடக்கூடிய பெருவிழா. அதாவது வைகை ஆற்றுக்கு அந்த பக்கமும், அதாவது அந்த பக்கம் மீனாட்சி கோவில் இருக்கு, அந்த கரையில் 10 நாள் திருவிழாவும், இந்த பக்கம் 10 நாள் திருவிழாவும் நடக்கும். சைவமும் வைணவும் ஒன்று சேர்ந்த திருவிழாவாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா முடிஞ்சிருச்சு, தேரோட்டத்தோட முடிஞ்சு போயிடும். இந்த பக்கம் அழகர் வந்து மதுரையை விட்டு கிளம்பி இங்கே வந்து இங்கே கொக்கு விமோசனம் கொடுத்து மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வருவதாக சொல்லுவாங்க. அப்படி தான் வைகை ஆற்றுக்கு வந்து மன்னர் காலத்துலேருந்து நடக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தனித்தனி திருவிழாவாக நடந்திருக்கு. எப்படின்னா, மாசி மாதம் கல்யாணமும் சித்திரை மாதம் அழகர்லங்க வைரவம் நடந்திருக்கு. அப்போது என்னன்னா, மாசி மாதம் அறுவடை டைம் இருக்கிறனால கோவிலுக்கு திருவிழாவுக்கு மக்கள் வடம் பிடிச்சி இழுக்காத வராதனால அதுக்கு பிறகு திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் 2 திருவிழா ஒன்றா சேர்த்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி தனித்தனி திருவிழா நடந்திருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழாவும் சித்திரை அழகர் உற்சவமும் 2 ஒன்றா சேர்த்து சித்திரை மாதத்துலேயே வச்சோடனே இங்கே இந்த திருவிழா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தொன்று தொற்று நடந்திருக்கு. தேனூர் மண்டபம் பக்கத்தில், தேனூர்னு ஒரு அங்கே தான் அழகர் போய் இறங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு அதுக்காக ஒரு மண்டபம் அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த மண்டபத்தில் போய் இறங்குவார். இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து இறங்குவார். இங்கே தன்னோட தங்கை கல்யாணத்துக்கு வந்ததாகவும், இங்கே வரும்போது தண்ணி ஆற்றுல நிறைய போனதாகவும், அவர் பார்க்க முடியாமல் கோவிச்சு திரும்பினதாகவும் ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல புராண கதைகள் உண்டு. இந்த அழகர் இறங்குறதுக்கு, கொக்குக்கு விமோச்சனம் கொடுக்க, மண்டுக முனிவருக்கு விமோச்சனம் தருவதற்காக வருவதாகவும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சித்திரை திருநாளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நிலவை பாருங்கள். அந்த பௌர்ணமியில் முழுவ பெறும்போது ஆற்றுல வந்து இங்கே இறங்குவார் அழகர். ஒரு வைணவ பெருவிழாவும் ஒரு சைவ திருவிழாவும் 2 ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய திருவிழா தான் அந்த திருவிழா. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல முருகன் வந்து இங்கே வந்து பார்க்க வருவார். அதே மாதிரி அந்த கல்யாணத்தை பார்க்க வருவாங்க. அதுபோல் இங்கே பெருமாள் அழைக்க, இங்கே பெருமாள் அழைப்பதற்காக உள்ளே இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற தெக்குவாசல்லேருந்து ஒரு பெருமாள் இருப்பார். அவர் வந்து எதிர்கொண்டு அழைப்பாருங்க உள்ளே வந்து. அந்த வைபவமும் இங்கே நடக்கும். நாளைக்கு காலையில் அதிகாலையில் நடக்கும் அந்த வைபவங்கள். அப்போ இறங்கும்போது அவரை எதிர்கொண்டு அழைச்ச பிறகு தான் அந்த கள்ளழகர் வந்து இந்த ஆற்றுல இறங்குவார். அப்படிப்பட்ட ஆற்றுல அதில் தான் இறங்குவார் பாருங்களேன். அந்த ஒரு தொட்டி மாதிரி தெரியுதா, அங்கே தான் வச்சு இறக்குவாங்க. இறக்கிட்டு தான் அதுக்கு பிறகு அந்த திருவிழா வந்து நிறைவு. அப்படியே ஒவ்வொரு மண்டகப்படியாக உள்ளே போவார். போய் மலையில் போய் சேருவார் பூப்பல்லாக்களை. அந்த வைபவத்துக்கு நாளைக்கு, இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் நிறைய இருக்கும் பாருங்கள். காவலர்கள் பாதுகாப்புக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த பாலம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கிற பாலம் இன்னைக்கு பாருங்கள். அப்படியே அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். இதான் ஏவி பாலத்தில் இருக்கும். கண்டிப்பாக அந்த சித்திரை திருவிழாவில் வந்து ரொம்ப அற்புதமாக நிகழ்வுகள்லாம் இங்கே நடக்கும். வந்து பாருங்கள். உங்களுக்கு வேண்டுதல்கள்லாம், அதாவது அழகர்கிட்ட இங்கே நிறைய வேஷம் போட்டு வருவாங்க. இந்த திரி எடுத்து ஆடுற வைபவம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய அது என்னன்னா அந்த தண்ணி பீச்சுவாங்க. இப்போ சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே க்ரௌடு. என்னென்னா அந்த வேனல் காலனால சாமி குளிர்ச்சிப்படுத்துவதற்காக ஆட்டு தோலில் அந்த இது ரெடி பண்ணி அதில் தண்ணி இல்லை மஞ்சள் வாசனை திருவிழா கலக்கிலாம் அடிப்பாங்க. அந்த இதெல்லாம் நாளைக்கு இங்கே தான் நடக்கும் பாருங்கள். அந்த இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல யாருமே இல்லைங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பூரா வந்து மனித தலைகள் அவ்வளோ தேன் கூடு போல் அங்கே பார்க்கலாம். அந்த இடத்த சித்திரை, அதாவது மதுரையில் ஒரு முத்திரை பதிக்கும் திருவிழாவாக சித்திரை திருவிழா இருக்குது. அந்த உங்களுக்கு மிஸ் பண்ணாதவங்க இதை பாருங்கள். நாளைக்கு இந்த வைபவம்ன்றது எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பாருங்கள்.